எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்க வேண்டி நினச்சிங்கன்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை மனதார நினச்சி கொண்டு 3 முறை பதிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சனி அமாவாசை என்று மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் நீங்கி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நாளுங்க. இந்த வைகாசி அமாவாசை என்று மாலை நேரத்தில் எந்த முறையில் வழிபட வேண்டும்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே அமாவாசை நாளில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, நிலவு ஒளியானது முழுமையாக மறைந்திருக்கக்கூடிய ஒரு நாளுங்க. மனோகாரகனான நிலவு வெளிச்சம் இல்லாத சமயத்தில் நம்முடைய மனமும் பார்த்தீங்கன்னா குழப்ப நிலையில தான் இருக்கும். அதனால தான் இந்த அமாவாசை நாளில் இருட்டில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தவறாமல் இந்த சனிக்கிழமையில் அமைந்த அமாவாசையில் உங்கள் முன்னோர்களை நினச்சி இந்த ஒரு பரிகாரத்தை மாலை நேரத்தில் செய்யுங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசை இரவு இருளை விளக்கிட்டு விளக்கு வெளிச்சத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் பிரபஞ்சத்திடம் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் உடனடியாக நிச்சயம் பலிக்கும். அதற்கு இந்த அமாவாசை இரவு ஒரு விளக்கை ஏற்றி வச்சு உங்களுடைய பிரச்சனையை சொல்லி இறைவனிடம் முறையிடுங்க. இந்த அமாவாசை என்று பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு தீப வழிபாடு ஏற்றுவது ரொம்ப சிறப்பான உங்களுக்கு பலனை தரும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தாம்பல தட்டு கொஞ்சமாக அதில் பச்சரிசியும் 1 ரூபாய் நாணயம் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய்னு பஞ்சுத்திரி இந்த விளக்கை ஏற்ற உங்களுடைய வீட்டில் வெட்ட வெளியான பகுதியை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. இந்த அமாவாசை இருட்டானது இந்த விளக்கில் படணும். உங்கள் வீட்டு பால்கனி மொட்டை மாடி வெளிச்சம் வெளியில் தோட்டன்னு எந்த இடத்துல வேணாலும் இந்த ஒரு விளக்கேற்றி வழிபடலாம். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஜன்னல் பக்கமாக இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபடுங்க. முதல்ல ஒரு தாம்பழத்தட்டை கீழே வச்சு அதில் ஒரு கைப்பிடி பச்சரிசி போட்டு அந்த பச்சரிசிக்கு மேலே 1 ரூபாய் நாணயத்தை வைங்க. அந்த 1 ரூபாய் நாணயத்துக்கு மேலே மண் அகல் விளக்க வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க. கும்மிரட்டில் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய இந்த விளக்கு பிரகாசமாக எரியும். இந்த தீபச்சிரோடு உங்கள் கஷ்டத்தையே நீங்கள் இந்த பிரபஞ்சத்திடம் சொல்லுங்கள். தவறாமல் உங்கள் குலதெய்வத்திடம் சொல்லுங்கள். பிறகு உங்கள் முன்னோரை நினச்சிக்கிட்டு 10 to 15 நிமிடம் உங்களுடைய முன்னோர்களை பார்த்திங்கன்னா நினச்சி பிரார்த்தனை வச்சுட்டு போதும். இதன் பிறகு 1 மணி நேரம் அந்த விளக்கு அப்படியே எரியட்டுங்க. பிறகு பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் அந்த தட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி எடுத்து காக்கை குருவிகளுக்கு போட்டுடுங்க. இந்த ஒரு தீபம் பார்த்திங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை இந்த ஒரு நாள் ஏற்றி வைக்கும். மேலும் பித்ரு தோஷம் போன்ற அனைத்து விதமான தோஷங்களும் நீக்கிடுங்க. இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனி பகவான் வழிபாட்டுக்குரியதாகவும் பெருமாள் அனுமான் வழிபாட்டுக்குரிய நாளாகவும் அமைந்திருக்கு. இந்த நாளை முன்னோரின் ஆசை பெறுவதற்கு அமாவாசைன்னே சொல்லலாம். இந்த நாளை செய்யக்கூடிய வழிபாடு பூஜைகள் பரிகாரங்கள் தானங்கள்னு பல விதத்தில் அளவிட முடியாத நன்மை உங்களுக்கு தரப்போகுது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பித்ருதோஷ விலக செய்ய வேண்டிய முக்கிய இன்னும் சில பரிகாரங்களை தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை நாளே முன்னோர்களுக்குரிய வழிபாட்டு நாள் தாங்க. இந்த நாளில் முன்னோர்களின் ஆத்மாவை நீங்கள் சாந்திப்படுத்த செய்யக்கூடிய வழிபாடு தானம் தர்மம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட பித்ரு தோஷம் பித்ரு சாபம் நீக்கி வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க ஆரம்பமாகும். அதிலும் இந்த சனிக்கிழமையில் இந்த அமாவாசை நாளில் செய்வது ரொம்பவே சிறப்புங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சனி பகவானின் அவதரித்த தினமான வைகாசி மாத அமாவாசை தினமும் சனி அமாவாசையும் சனி ஜெயந்தியாக கொண்டாடுவோம். இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா மனதை குளிர செய்யும். நவகிரகங்களில் கர்ம காரகன்னு அழைக்கக்கூடிய இந்த சனீஸ்வரன் பகவான் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்த பாவ புண்ணிய செயல்களுக்கு ஏற்பதான் பலனை கொடுப்பாரு. குறிப்பாக 7.5 நாட்டு சனி சனி தோஷம் சனி திசைன்னு பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும்னாலும் சனி ஜெயந்தினால் இன்று சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. ஏழை எளியவங்களுக்கு செய்யக்கூடிய தொண்டும் உதவியும் அன்னதானமும் சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா
சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும். இந்த நாளை பித்ரு தோஷம், சனி தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களில் இருந்து விடுபட தவறாமல் சனிக்கிழமையில் சனி ஓரை நேரமான பகல் 12 முதல் 1 மணி வரையிலான நேரத்தில் காகத்திற்கு சாதம் படைத்து வழிபடுங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த நேரமாக இருக்குது. மேலும் இந்த சனி ஜெயந்தி நாளாக இருப்பதால் சனி பகவானுக்கு முன்னாடி எல்லை வெள்ளை துணியில் கட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது. இதனால் சனிதேவர் மனம் குளிர்ந்து பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு நிவாரணம் அளிப்பார். அடுத்தபடியாக அரச மரத்தில் 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக சொல்வாங்க. இந்த காரணத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பம் இருந்தாலும் அதை நீங்குவதற்கு இந்த நாளில் அரச மரத்துக்கு கீழே 5 தீபங்கள் ஏற்றி வழிபடுங்க. இந்த 5 தீபங்களிலும் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அரச மரத்தடியில் வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் கெட்ட நேரம் அனைத்து விலக வேண்டும் பிரார்த்தனை செய்துக்கோங்க. நீங்கள் வணங்கக்கூடிய மரம் சனி கோவிலுக்கு அருகில் இருந்தால் அதன் பலனும் அதிகமாக கிடைக்கும். இல்லைன்னா விநாயகருக்கு அடியே இருக்கக்கூடிய அரச மரத்தில் கூட இந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபடலாம். பிறகு சனிதேவரின் அருளை பெற சனி ஜெயந்தி நாளான இன்று சனி சாலிசாவை பாராயணம் செய்யலாம். மாலையில் பாராயணம் செய்வதால் இன்னும் பயனுள்ளதாக இருக்குங்க. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய அமாவாசையாக இருப்பதால் காகத்திற்கு சாதம் வைப்பது எல்தானம் அளிப்பது ரொம்ப நல்லது. ஏழை எளிய மக்கள், வயதானவங்கள்னு மாற்றுத்திறம் கொண்டவங்க, சாலையோரம் வசிப்பவங்கன்னு வேண்டிய உதவிகளை செய்யுங்க. இவங்க அனைவருமே சனியோடு தொடர்புடையவராக இருப்பதால் இவங்களுக்கு நீங்கள் உதவி செய்வது சனி பகவானின் மனம் மகிழச் செய்யும். அதே போல் யாருக்காவது இந்த நாளில் அன்னதானம், வஸ்திர தானம் கொடுக்கலாம். தர்ப்பணம் செய்வது ரொம்ப நல்லது. அரிசி, காய்கறி போன்றவற்றை தானமாக கொடுக்கலாங்க. கோவிலுக்கு இரும்பு பாத்திரங்கள், எள், நல்லெண்ணெய் வாங்கி தானமாக கொடுத்தா நல்லது. பசுமாட்டிற்கு உணவளிப்பது, அகத்திக்கீரை கொடுப்பது போன்ற விஷயங்களும் செய்தாலும் சிறப்பான பலன் உண்டுங்க. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அமாவாசை என்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வழிபாடும் பார்த்தீங்கன்னா தான தர்மங்களும் சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தி தரப்போகுது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அமாவாசையால் புதிய தொழில் தொடங்குதல், புதிய வாகனம் வாங்குதல், சுபகாரியங்கள் எதையும் செய்யக்கூடாதுங்க. அசைவ உணவை எடுத்துக்கக்கூடாது, தவிர்க்கணும். தலைமுடிக்கு எண்ணெய் தடவுவது, முடி திருத்தம் செய்தல், நகம் வெட்டுதல் போன்றவையும் செய்யக்கூடாது. இந்த நாளில் மனதை அமைதியாக வைத்திருக்க பாருங்க. கோபம், சண்டை, பிறரை திட்டுதல் போன்றவற்றை தவிர்த்திடுங்க. பூஜை பொருட்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு சுவாமி படங்களுக்கு தேவையான புதிய மாலைகள், ஊதுபத்தி, இதர பூஜை பொருட்கள் இந்த நாளில் வாங்குவதை தவிர்ப்பதும் நல்லது. மேலும் துளசி இலைகளை இந்த நாளில் பறித்திடாதீங்க. இந்த அமாவாசை நாளில் அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு உங்கள் முன்னோரை நினைச்சு வழிபாடு செய்வது நன்மையை தருங்க. இந்த நாளில் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உணவு, ஆடையை தானமாக கொடுக்கலாம். குலதெய்வ வழிபாடோ இறைவனுடைய நாமங்களை உச்சரிப்பதோ சிறப்பான ஒரு பலன்களை ஏற்படுத்தி தரும். இந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா சந்திரனின் ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காது. இதனால் ஆவிகள் உணவுக்கு திண்டாடுமா. பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தமுள்ள வீடுகளுக்கு வருங்க. அப்போது நம்ம யாராவது எண்ணுறாங்களா, நமக்கு தர்ப்பணம் படையல் செய்கிறாங்களான்னு பார்க்குமா. வீட்டு வாசலில் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை என்று அன்னதானம் செய்யுங்க. ஒவ்வொரு அமாவாசை நாளும் தங்களால் இயன்ற அளவு உணவை அன்னதானம் செய்யலாம். பசு, காகா, நாய், பூனைன்னு இதர ஜீவராசிகளுக்கும் அன்னம் அளிக்கலாங்க. அது மட்டும் இல்லை, இந்த நாளாக பிது தர்ப்பணம், அன்னதானம் போன்றவற்றை செய்வதால் குலதெய்வம் இருக்கும் இடத்துல செய்தால் ரொம்ப நல்லது. முடியாதவங்க இஷ்ட தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல செய்யலாம், வீட்டில் கூட செய்யலாங்க. மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உறவினர், உற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆவிகள் மரம், செடி, கொடிகளில் மட்டும் தங்கி அவற்றின் சாரத்தை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதனால் அமாவாசை நாளில் மட்டும் மரம், செடி, கொடிகளையோ காய்கறிகளையோ புல் பூண்டுகளையோ தொடக்கூடாது, பறிக்காதீங்க. ஒவ்வொரு மாத அமாவாசையில் அன்னதானம் செய்ய முடியாதவங்க தை, ஆடி, புரட்டாசி அமாவாசையில் அன்னதானம் செய்யலாம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அமாவாசை வைகாசி அமாவாசை சனிக்கிழமை நாளோடு இணைந்து வந்திருக்கு. தவறாமல் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பழைய சாதத்தை வைக்காதீங்க. எச்சில் கைகளால் வைக்கக்கூடாது, தூய்மையாக பார்த்து தான் வைக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் எடுக்காமல் இருந்தாலும் முன்னோர்கள் உங்கள் மீது கோபமாக இருப்பதாக அர்த்தம். இல்லைன்னா குலதெய்வத்தை
வழிபட தவறு இருந்தால் கூட இந்த மாதிரி ஏற்படும். அதனால் தவறாமல் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று 11 நாட்கள் நல்லெண்ணெய் நெய் தீபம் ஏற்றி மனதார வேண்டிட்டு வாங்க. நிச்சயம் குலதெய்வத்தின் அருள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.